நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் வெளியூர் போவார், ரிசல்ட் வந்தவர் தான் வெளியூர் போவார்னு சொன்னீங்க. முன்னாடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாரு, ஆனா அதுல பல வதந்தி வருது சார். போவாரா போக மாட்டாரா? இல்லை, அதாவது என்னன்னா, அவர் ஏற்கனவே டிக்கெட் போட்டது வந்து ஏற்கனவே ஒரு ஒரு 3 பேருக்கு டிக்கெட் போட்டிருக்காரு. ஓ, 3 பேரில் 2 பேர் முக்கியமானவங்க. ஒருத்தர் வந்து சும்மா அவர் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக. அது வந்து ஆர்டினரி டிக்கெட், இது ஃபர்ஸ்ட் கிளாஸு வந்து போட்டு. அப்புறம் அப்போ அவரோட எண்ணம் என்ன இருந்திருக்குன்னா, அவருக்கு ஒரு கணக்கு. இப்போ எல்லா தலைவர்களுமே நான் தான் முதல்வர். நீ கிருஷ்ணசாமிகிட்ட கேட்டால் கூட நான் தான் ஜெயிப்பேன் இந்த தொகுதியிலேருந்து வைப்பேன். அது வழக்கமாக சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்கன்றிருக்கு. அதுக்காக சொன்னால் கூட நமக்கு தற்குறிகள் ஓட்டை மட்டும் கணக்கு போட்டால் ஒரு 10-12% வரும். வாங்கின காசுக்கு நம்ம பிஜேபிக்காரன் சொன்னால் நம்ம அதை செஞ்சுட்டு அதுக்கு செலவுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டா ரைட்டு, ஓகே. அதோட நம்ம அந்த காசை வச்சு போய் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கணக்கு போட்டோம்னா, ஏன்னா சிபிஐ விசாரணை போகும்போது தான் மிரட்டிட்டாங்க. அப்படிதான் சொன்னாங்க. மிரட்டி என்ன பண்ணுறாங்க, நீ பண்ணுறியா இல்லையா அப்படின்னு ஒத்துக்கிட்டாப்புல. அது முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து நினச்சது நம்ம எதிர்கட்சி ஏதாவது ஒன்று வருவோம், அடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அடுத்த இதில் அப்படின்றது தான். ஆனால் அவங்க இது பண்ணோடனே இது ஒரு பெரிய அலை மாதிரி வந்துச்சு. எல்லா இடத்துலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே வந்து இந்த ஜாம்பிகள் மாதிரி இந்த இவன் 2K கிட்ஸோட இது வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரும். பழசே இருக்கக்கூடாது, ஏற்கனவே பார்த்தவங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரியா அது ஒரு சர்வதேச சதியும் இருக்குது. அதே மாதிரி இந்த லூசு கம்நாட்டிங்களுக்கு வந்து என்னென்னா அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. நாட்டோட வரலாறு, தமிழனோட வரலாறு, தமிழனோட அரசியல் தெரிஞ்சவங்க சொற்பந்தான். இந்த தற்கொலைகள் வந்து இது படம் பார்க்கறது, இவளை ரசிக்கிறது, அவனை ரசிக்கிறது, இவன் டான்ஸை ரசிக்கிறது, டைலாகை ரசிக்கிறது, சண்டையை ரசிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு 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 கூதர கூட்டம் சொல்லுது. இந்த கூட்டம் வந்து என்னன்னா, இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நேபாளில் வந்து மன்னராட்சி இருந்துச்சு. ஞானயந்திரா பிரேந்திரான்றதான் இப்போ சுட்டு வீட்டில் குடும்பத்துக்குள்ளே வச்சு சுட்டு கொண்டு காலி பண்ணி விட்டாங்க. அது ஒரு சதி தான். காலி பண்ணி விட்டுட்டு நக்சல்கள் இயக்கம் சார்பில் அவங்க ஜனநாயகத்துக்கு வந்து எலெக்ஷனில் போட்டு ஒரு மாற்றம் வந்துச்சு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்களும் லஞ்ச ஊழல் அப்படின்னு வந்துட்டான். இது இவங்கள மாதிரி வந்துட்டான். அப்புறம் பழைய கட்சி திருப்பி ஜெயிச்சு ஆட்சியில் இருந்தது. அப்புறம் இது ரெண்டையும் துரத்தி விடுறதுக்கு ஒரு சர்வதேச சதி ஒன்று பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு நீதிபதி ஒரு கிளவியை வச்சு பிளான் பண்ணி முடிச்சாங்க. ஆட்டையை முடித்தா அந்த அம்மா உட்கார வைக்க முடியாது, புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அது சதின்னு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இந்த அங்கே உள்ள கும்பலாம் அங்கே சினிமா நடிகர்லாம் இல்லாதனால ஒரு பாடகர், எல்லா ஊரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய்லாண்டில் போனீங்கன்னாலும் சிங்கப்பூரில் போனீங்கன்னா அங்கே நடிகர்கள் கிடையாது, ஏன்னா அங்கே சினிமா கிடையாது. இந்தோனேஷியாவில் சினிமா கிடையாது, சீரியல் மட்டும்தான், சினிமா கிடையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மால்லையும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, கச்சேரி மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு. அது பிச்சை எடுக்கிறது தான். ஆனால் பசங்க பூரா படித்தவங்க பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பேண்டுன்னு ஒரு டீம் வச்சுப்பாங்க. இங்கேயே இந்த கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு மாலில். இதே மாதிரி இதை பரப்பி விட்டவங்க யாருன்னா தாய்லாண்டுக்காரனும் கம்போடியா, சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மலேசியாவில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன், முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷனோடைய படி வாசலில் அந்த பிளாட்ஃபார்மில் அந்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி சூப்பராக பாடுவாங்க. பசங்க பிள்ளைங்கெல்லாம் பாடுவாங்க, அவங்க காசு போட்டுக்குவாங்க. சரி, அதை வந்து பிச்சைன்ற கணக்கில் வராது, ரசிக்கிறாங்க, உண்டியலில் போடுறாங்கன்ற ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க பண்றாங்க. இப்போ நம்ம குரலி வித்தையே அதை அப்படித்தானே, துண்டில் வாங்குறான், அவன் உண்டியலில் வாங்குறான். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு நல்ல பாடகர் ஹிட் ஆயிடுவான். அவன் அப்புறம் ஸ்டார் பாடகராகி ஆல்பம் போடுவாங்க, எடுப்பாங்க. அப்படி ஒருத்தன் தான் இப்போ நேபாள் பிரதமராக இருக்கான். அந்த பையன் மேலே அந்த பிள்ளைங்க பையங்கள்லாம் இதே மாதிரி கிரேஸ், அவனை தூக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். ஓஹோ, இந்த கிரேஸ் இருக்கிறதுக்காகவே அவன் பயங்கரமான ஒரு சட்டம் போட்டிருக்கான். இந்த நாட்டை எப்படி முன்னேற்றிடுவான், அமெரிக்கா மாதிரி. 2 தான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, கற்பழித்தா இந்த மாதிரி குற்றம் பண்ணிங்கன்னா உடனே தூக்கு. எல்லாம் ஆஹா சே. சரி, இப்போ இந்த சட்டம் போட்டு இத்தனை நாள் ஆச்சு, எத்தனை பேர் தூக்கு போட்டிங்கன்னா உடனே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து எப்படின்னா, இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸ் முட்டாள்கள் பெருவாரியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இப்படி தான் கொஞ்சம் விட்டிங்கன்னா அவங்க திருப்பி பழைய கற்காலத்துக்கே போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இங்கே நடிகர் சினிமா இருக்குது, சினிமா இருந்தனால சினிமாக்காரங்க முன்னாடி போகிறாங்க இந்த கூட்டம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டு இவனை வச்சு குரலி வித்தை காட்டுவோம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த பாடி ஸ்டோடா இதில் வந்து
அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பான். ம். அது ஆமா. திரிஷா தானே அதுலேயும். அது திரிஷா திரிஷா அசின் அசின். அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இவனை கூப்பிட்டு ஆட விடுவான் பாருங்க. யாரை? வடிவேல். மடிய ஆடுறா, டான்ஸ் ஆடுறாப்பா, இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்லி குரல் வித்தக்கார மாதிரி யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ அமித்ஷா விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, அமித்ஷா கொடுக்குற கீக்கே தவிர ஆடுற ஆள் தான். இல்லைன்னா தொலைச்சி விடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ லாக் பண்ணி விட்டாங்க. லாக் பண்ணி விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க சில அவங்களும் உதவி பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் வச்சு அதை வச்சு இதை வச்சு அவங்க கொஞ்சம் பேக்கப் பண்ணி உதவி பண்ணி இதுலேயும் கூட்டத்தை வச்சு இது பண்ணி டோட்டலாக திமுக காலி பண்ணுறதுக்கு சீமானையும் வச்சுக்கிட்டு, சீமானை ஏற்கனவே தத்தெடுத்துட்டாங்க அவங்க. ஆமாம், பிள்ளைய படிக்க வச்சிடும், எல்லா செலவும் பார்த்துக்கிறோம், வாடகை வீடு வாங்கி கொடுக்குறோம். அவர் தான் சொல்லிட்டாரு, பாப்பட கடப்பாறை வச்சு இது பண்ணுறாத ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க. பார்ப்பன கடப்பாறை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் காசும் கொடுக்குறாங்க, அவங்க எவன் காசு கொடுக்குறான்னு அவங்க பக்கம் பேச வேண்டியது அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் நீயும் சேர்ந்துக்க, தம்பியோட சேர்ந்து எல்லாம் கூட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றா பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பண்ணி அதுவும் இப்போ நடக்கலை. அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளோ பேர் நம்ம நினைக்கலையே, நமக்கு தற்போது இந்த கூட்டம் வர 5 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுவான்னு பார்த்தா ஊர் காடுல இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்பத்துலேயும் எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஏதாவது நம்ம சீட்டுக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக விஜய் அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருக்காப்பு. அந்த பெரம்பூரில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த கையெழுத்து போடுறதுக்காகவா? ஆமாம். ஓஹோ, அதனால டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு, ஏன்னா அவர் போனார்னா 2 மாதம் ஆகும். பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக போகிறதாக 2 மாசமா சார் பிறந்த நாள் கொண்டாட்டம். பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடினாலும் அது அப்புறம் சுற்றி பார்க்க வேண்டிய ஆஸ்திரேலியா நிறைய இடம் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து பெரிய ஒரு கண்டம்ல அது. சரி சரி. நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பெர்த் ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். அது ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு எண்டில் இருக்கும். எல்லாமே 2000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர். ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒரு வாரம் இருக்கலாம். வெயில் காலத்தை மே மாதத்தை ஃபுல்லாக காலி பண்ணுறோம்னா ஜூன் மாதம் மழை வந்துடும், அப்படி மெதுவாக வந்துடலாம். 1 மாதம் பிளான் நினைக்கிறேன், ரிட்டர்ன் பிளான். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் வரதா ரிட்டர்ன் பிளான் இருந்தது. இப்போ 2 பேரும் சில நேரம் இந்த ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் காசு இருக்கவங்க அங்கேயே போயிடுவாங்க, போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க, 6 மாதம் 4 மாதம் இருப்பாங்க. இந்த இவர் தினகரன், பால் தினகரன் கூட ஒரு டைம் அவங்க ஒய்ஃப் கூட வீடியோ போட்டாங்க. அப்படிங்களா? இதே விசாவே இல்லை எனக்கு வந்து என்னென்னா ஆண்டவர் விசா கொடுத்தாரு, ஒரு சொந்த நைட்டு போய் ரூமில் இருந்தார் அவர். இந்த ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு நியூசிலாந்துன்னு நினைக்கிறேன், சொந்த வீடு கூட இல்லை ஆண்டவான்னு படுத்துட்டு இருக்கும்போது காலைல வந்து ஒருத்தர் கதவை தட்டினானா சொந்த வீடு கார் இருக்குன்னு கொடுத்தாரான், ஆண்டவர் கொடுத்தாரான். ஸோ அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆண்டவர் அது கொடுக்க போகிறான்னு தெரில, கூப்பிட்டு போகிற ஆளை பொறுத்து இல்லை. ஆனால் நீங்கள் இப்போது இன்னொரு இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இவர் வந்து ஊருக்கு போவார், அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ்னா இங்கேருந்து கையெழுத்து போடுவோம், வேலையை பார்ப்போம், நெகட்டிவ்னா ஊருக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ பாசிட்டிவ் ஆனாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டி தொகுதிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. 2 மாதம் 3 மாதம்லாம் ஹனிமூன் போயிட்டா அப்புறம் எப்படி சார் போயிட்டு வந்து போவார்? நான் உடனே போகணும்னு யார் சொன்னா? போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து போவார். ஓஹோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காங்களே, இவரே போகணும் போக வேண்டியது இல்லையா? இல்லை மாதத்துக்கு ஒரு வீட்டில் எத்தனை பேர்னா என் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அந்த பையன் தான் விஜய். ஓ, அவன்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவான் அப்படின்னு. நான் எதுக்கு வந்துட்டு ஓ இதுதான் அந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றதா? இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்ன்னு சொன்னோட தான் சார். இப்போ இன்னொரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு விஜய் அவர்கள் சம்மந்தமாக. வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. மே 4 ரிசல்ட் எக்கசெக்ஸாக டிஎம்கே வின்னு அப்படின்னு வந்து இவர் மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு. இளம் பெண்கள், இளைஞர்கள், குழந்தைங்க வந்து இன்னும் ஒரு பெற்றோரே வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி விஜய் மாமாக்காக ஓட்டு கேளுங்க அப்படின்னு விஜய் மாமா கேட்டதுனால என் பையன் சோறு திங்க மாட்டான், படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், நீ ஓட்டு போட்டால் தான் ஆச்சுங்கிறான். ஸோ இது வந்து உளவியல் ரீதியாக அவனுக்கும் மன உளைச்சல், எனக்கும் மன உளைச்சல். ஆக குழந்தைங்களை வந்து மே 4ஆம் தேதி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய நாள். இப்போ எந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் செஞ்சுட்ருக்காரு? குழந்தை திருடம் தானம்மா, குழந்தைகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஓஹோ, இந்த புள்ள பிடிக்கிற மாதிரி தான். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா விவரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், அறிவாளிகிட்ட கருத்துக்களை சொல்லி, திட்டங்களை சொல்லி, அவனோட ப்ராஜெக்டை சொல்லி இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி வாங்குறவன் அறிவாளி. அந்த நாட்டை முன்னேற்றுவான். ஒன்றுமே தெரியாது கூமுட்டை என்ன பண்ணுவான், குழந்தைத்தோட திருடி சாப்பிட்லாம், குடிச்சிடலாம், இல்லை வீட்டில் பொண்டாட்டி வெளியே போனோன்னு அண்டாவை கட்டி அடகு வச்சிடலாம் தானே பார்ப்பான். முட்டால் அப்படி தான் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தலைவன். அதனால் குழந்தைகளை பத்திரமா பார்க்குறது நல்லது.